ஜாஸ்மின், நாளைக்கு ராதாக்கு தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் நடக்குதுல்ல. உறம்பறையெல்லாம் நிறைய வருவாங்க. அவங்க முன்னாடி வீடெல்லாம் இப்படி குப்பையாட்ட வச்சிருக்காத. எல்லாம் தொடச்சு வீடெல்லாம் சுத்தமா நீட்டா க்ளீன் பண்ணி வை. அம்மா, என்னம்மா சொல்றீங்க? அப்போ ராதா உங்க மருமகளை ஏத்துக்கிட்டீங்களா? என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது ஜாஸ்மின்? நான் ராதாவா மருமகளை ஏத்துக்கல. ஆனா கிருஷ் என்னோட பையன். அவன் நல்லா இருக்கணும்ல, அதுக்காக தான் இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் ஒத்துக்கிட்டேன். நீங்க அப்போ கிறிஸ்தம்பிக்காக ராதாவை ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். எத்தனை நாளைக்குமா இப்படியே இருக்க முடியும்? ஜாஸ்மின், என் பையனுக்கு இன்னொரு கல்யாணம் நடக்கிற வரைக்கும். என்னம்மா சொல்றீங்க? அப்போ கிறிஸ்தம்பிக்கு இன்னொரு கல்யாணம் பண்ண போறீங்களா? இது எப்படி அந்த தம்பி ஒத்துக்குவாரு? அத பத்தி நீ எதுக்கு யோசிச்சுட்டு இருக்க? அந்த விஷயத்தையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அத பத்தி நீ கவலைப்படாத. சரி, நீ போய் வீடெல்லாம் க்ளீன் பண்ணு. நான் போய் கிறிஷ் என்ன பண்றான்னு பாத்துட்டு வரேன். என்ன இந்த அம்மா இப்படி பேசிக்கிட்டு இருக்குது? இது பண்றது எனக்கு ஒண்ணு புரியல, பேசுறதும் புரிய மாட்டேங்குது. முதல்ல இந்த ராதா பொண்ண வீட்டை விட்டு அனுப்பணும். அப்பதான் இந்த அம்மா ராஜ்யம் இந்த அம்மா கைக்கு வரும். ஆனா அது ரொம்ப கஷ்டம். இது இந்த அம்மாக்கு தெரிய மாட்டேங்குது. அவ்வளவு சீக்கிரம் கிறிஸ்தம்பி விட்டு கொடுக்க மாட்டாரு. ராதா, உன்கிட்ட நான் நிறைய பேசணும்னு நினைச்சிருக்கேன். ஆனா உன் முகத்தை பார்க்கும்போது எனக்கு பேசுறக்கே வராது. எப்ப பாரு என்ன முறைச்சிட்டு என்ன திட்டிக்கிட்டே தான் இருப்ப. ஆனா இன்னைக்கு நீ பேசினதே என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என் மேல உனக்கு எவ்வளவு பாசம் இருந்தா என் அக்காவை பத்தி இவ்வளவு தூரம் நீ யோசிச்சிருப்ப. நீ மனசு மாறி என்னை ஏத்துக்கிட்டேனா கண்டிப்பா நான் உனக்கு கடைசி வரைக்கும் நல்ல புருஷனா நடந்துக்குவேன். யாருக்காகவும் எதுக்காகவும் உன்னை விட்டு தர மாட்டேன். உன்னை ராணி போல நான் பாத்துக்குவேன். ஆனா நீ என் சித்திய அனுசரிச்சு போகணும் எனக்காக. இது உன்னை பார்க்க இல்ல சொல்லணும்னு எனக்கு தோணுது. ஆனா சொல்றதுக்கான வாய்ப்பு இப்ப வரைக்கும் கிடைக்கல. நீ தூங்கிட்டு இருக்கும் போதுதான் உன்கிட்ட பேசுறதுக்கான நேரமும் எனக்கு கிடைக்குது. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஒளிவு மறைவு இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா உன்கிட்ட நான் நிறைய விஷயத்த மறைச்சு வச்சிருக்கேன். உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும் போதே எனக்கு ரொம்ப பிடிக்கும். உன்கிட்ட எப்படி பேசுறது, எப்படி பழகிறது, இதெல்லாம் நினைச்சிட்டு இருக்கும் போதே அந்த கடவுள் கொடுத்த வாய்ப்பாதான் நான் நினைக்கிறேன். ஆனா கடைசியில பாரு, அந்த கடவுளே நம்ம ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வச்சுட்டாரு. கிரிஷ், நீ உட்கார்ந்துகிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? நீ தூங்கலையா? என்னன்னு தெரியல ராதா, நேரமே தூக்க கலைஞ்சிருச்சு. அதான் எழுந்து உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன். மூஞ்சி முகரையும் பாரு. இந்நேரத்துல உட்காந்து என்னதான் யோசிச்சுட்டு இருப்பானோ. கிரிஷ், சித்தி, என்ன காலையில நேரமே என்ன பார்க்க வந்திருக்கீங்க? தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனை நம்ம கோவில்ல வச்சுக்கலாம். அப்பதான் நாம பூஜை பண்ணி எல்லாம் பண்றதுக்கு சரியா இருக்கும். சரி சித்தி, அது உங்க விருப்பம்தான். நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படியே பண்ணிடலாம். சரிப்பா. அம்மா ராதா, நீ சீக்கிரம் கொஞ்சம் கிளம்பி வரியா? சரிங்க அத்தை. என்ன ராதா, உங்க அத்தை கூட ரொம்ப க்ளோஸா இருப்பீங்களாட்டிருக்கு. ம், சரி சரி, கோவப்படாதீங்க. கோவத்துல கூட நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க தெரியுமா? தெரியாது. இப்போ உனக்கு என்ன கிரிஷ் வேணும்? நான் பாட்டுக்கு சிவனேன்னு தூங்கிட்டு தானே இருந்தேன். என்ன காலங்காத்தால இப்படி எழுப்பி ஏன் தொந்தரவு பண்ணிட்டு இருக்க? ராதா, இனிமே உங்களை தொந்தரவு பண்றதுதான் என்னோட வேலையே. கொஞ்சம் உன் காதலா என் இதயத்தை நீ துடிக்கவை, கொஞ்சம் உன் வார்த்தையா என் காதலை நீ மிதக்கச் செய். ஆமா, எங்க அந்த பெரிய மனுஷிய காணோம்? யார கேக்குற புஷ்பா நீ? அதான் மூத்த மருமக வெண்ணிலாவை தான் கேக்குறேன். எங்க அவளை காணோம்? அவ கிச்சன்ல ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருப்பா. நாளைக்கு வேற அவ தம்பி பொண்டாட்டிக்கு தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன்ல, அதுக்கு வேற உங்க அப்பா எல்லாம் வந்து சொல்லிட்டு போனாங்க.
கண்டிப்பா வெண்ணிலா போயிட்டு வரணும். கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்துல எத்தனை தடவை நம்ம வீட்டுக்கு வந்தாங்க? நாம வீடு புண்ணியாசனைக்கு கூட வந்து தலையை காமிச்சிட்டு தானே போனாரு. அந்த மாதிரி என் பையனும் மருமகளும் போயிட்டு வந்துட்டு போறாங்க. புஷ்பா, இது பேச்சுக்கு நல்லா இருக்கும். பிறந்த வீட்டுல இருக்கிற உரிமை புகுந்த வீட்டுல கொஞ்சம் கூட கிடைக்காது. அவ அங்க போனா சந்தோஷமா இருப்பா. அவ போயிட்டு வரட்டுமே. நீங்க நான் சொல்றதே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. ஒரு முறைக்கு வீட்டுல எல்லாம் இருக்காங்களா, வந்ததுக்கு அப்புறம் பார்த்து சொல்லிட்டு போகணுங்கிற அந்த நாகரிகம் கூட தெரியல. அவங்க வீட்டு விசேஷத்துக்கு நாம எதுக்கு போகணும்? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். என்ன கேட்டா போய் தலையை காமிச்சிட்டு வந்துடுறது நல்லது. சரி, அப்புறம் உன் விருப்பம். நீ வெண்ணிலாட்ட வேணா பேசி பாரு. அவகிட்ட என்ன நான் பேசுறதுக்கு? நான் ஏதாவது சொன்னா மூஞ்சிக்கு மேல கோபம் வருது. என்ன சொல்ற நீ? வெண்ணிலா தங்கமான பொண்ணு. அவ எதையும் மனசுல வச்சுக்க மாட்டா. அவ எப்படி உன்கிட்ட கோவப்பட்டிருப்பா? அந்த மகாராணிக்கு நான் எதுவும் சொல்லக்கூடாதான். அங்க போய் தேனு புள்ளை எடுத்து கொஞ்சிக்கிட்டு இருக்கா. நாளைக்கு அந்த பிள்ளைக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நம்ம தலையில வந்த விடி. இவளே குழந்தை இல்லாம 3 வருஷமா கல்யாணம் ஆகி வீட்டுல இருக்கா. எதுக்கு இந்த வேலை? நான் தூக்காத குழந்தையேன்னு சொன்னேன். அதுக்கு மூக்குக்கு மேல கோவம் வந்துருச்சு. நான் கூப்பிட கேட்காம அவ்வாட்டு கிளம்பி வந்துட்டா. என்ன புஷ்பா பேசிட்டு இருக்க நீ? அவ நம்ம வீட்டு பொண்ணு. 4 பேர் அவளை பத்தி தப்பா சொன்னா கூட நாம தான் அவளுக்கு ஆறுதலா பேசணும். ஆனா நீயே அவ மனச கஷ்டப்படுத்துற. ஏன் புஷ்பா? நம்மளுக்குன்னு ஒரு பொண்ணு இருந்து அவளுக்கு இப்படி குழந்தை பாக்கிய தள்ளி போயிருந்தா நீ இப்படியா பண்ணிருப்ப? அத்தை, நீங்க அக்காட்ட இப்படி பேசியிருக்கவே கூடாது. நீங்க ஏங்க அத்தை அக்காட்ட இப்படி நடந்துக்கிறீங்க? அம்மா, என்னம்மா இதெல்லாம்? இப்ப எதுக்கு எல்லாம் இப்படி பேசுறீங்க? நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? நம்மளுக்கு எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை தான் அவகிட்ட அப்படி சொன்னேன். அவளும் புரிஞ்சுக்கல, நீங்களும் புரிஞ்சுக்கல. யாரும் என்ன புரிஞ்சுக்கவும் வேண்டாம். மாமா, அத்தையும் இப்படி நடந்துக்கிறாங்க. வெண்ணிலக்கா அத்தை மேல எவ்வளவு பாசமா இருக்காங்க. ஆனா அத்தை மட்டும். நான் என்னமா பண்றது? நானும் அவளுக்கு எடுத்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். ஆனா அவ புரிஞ்சுக்கிற மாதிரியே தெரியல. நாளைக்கு நேரம் என் அப்பா, என் தம்பி, என் தங்கச்சி கூட ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். அதை நினைக்கும் போதே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இத்தனை வருஷம் ஆச்சு. 3 வருஷம் முழுசா முடிஞ்சது. என் அப்பா மடியில படுத்து தூங்கி அவர் போன உடனே அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவர் மடியில கொஞ்ச நேரம் படுத்து தூங்கணும். வெண்ணிலா, சந்தோஷ், நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் எடுத்து வச்சிடணும். நீங்க என்னென்ன வேணும்னு சொல்லுங்க, நான் போய் உடனே எடுத்து வச்சிடறேன். கிச்சன் வேலையெல்லாம் முடிஞ்சது. அத்தையும் மாமாவும் போட்டு சாப்பிட்டுக்க சொல்லிருங்க. நான் பிந்துவுக்கு தனியா செஞ்சு வச்சிருக்கேன். ஏய் ஏய் ஏய், கொஞ்சம் பொறுமையா இரு. எதுக்கு நீ இவ்ளோ அவசர அவசரமா பேசிட்டு இருக்க? நாளைக்கு காலையில நேரமே நம்ம கிளம்பிடலாம். போயிட்டு பொழுது வரைக்கும் அங்கேயே இருந்துட்டு நைட்டு கிளம்பி வரலாம். சரியா? ம், ரொம்ப சந்தோஷமா இருக்கல்ல வெண்ணிலா? உன்னை இப்படி சந்தோஷமா பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? எனக்கு நம்பிக்கையே இல்ல தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுவாங்கன்னு. ஆனா அவங்க நம்மள கூப்பிட்டது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நாம எல்லாம் குடும்பத்தோட போயிட்டு வரலாம். பிந்து கூட வேணா ராகுல் இருக்காருல்ல, குழந்தனார் பாத்துக்கட்டும். சரி வெண்ணிலா. ஆமா, என்ன பண்ணிட்டு இருக்க இன்னும் கிச்சன்ல? எல்லா வேலையும் முடிச்சிருச்சுன்னு சொன்ன? அது எல்லாத்துக்கும் டீ போட்டுட்டு இருந்தேன். சந்தோஷ், என்ன விடுங்க சந்தோஷ். யாராச்சும் வந்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? என்ன வேணா நினைச்சிட்டு போறாங்க. ஏன் பொண்டாட்டி, நான் கை போடுறேன். இதுல என்ன இருக்கு? ம், சரிதான். எனக்கு நிறைய வேலை இருக்கு. தயவு செஞ்சு கொஞ்ச நேரத்துக்கு என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. பாத்தியா, உங்க அப்பா வீட்டுக்கு போறேன்னு சொன்னோன்னே என்ன டீல்ல விடுற. ஏய் பொண்டாட்டி, நீ இப்படியே சிரிச்சிட்டு சந்தோஷமா இருக்கணும். அதான் எனக்கு வேணும். நீ உங்க அப்பா வீட்ல ஒரு நாள் என்ன 10 நாள் இருந்துட்டு வரேன்னு சொல்லு. தாராளமா நானும் உன் கூடயே வந்து இருந்துறேன். எதுக்கு? உங்க அம்மா என் பையனை பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டான்னு சொல்றக்கா? எங்க அம்மாவை நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. சரி, காஃபிய கொடு, நான் கொண்டே கொடுத்துட்டு வரேன். ஒன்னும் வேண்டாம், நானே கொண்டு போய் கொடுத்துக்கிறேன். அங்க போயிட்டு என் பையனை வேலை வாங்குறான்னு சொல்லுவாங்க. எதுக்கு அந்த கஷ்டம்? நானே பாத்துக்கிறேன். நான் பாத்துக்கிறேன். நீ போய் எல்லாம் எடுத்து வை. சரிங்க.
குடுமா. என்ன எங்க அப்பா ஏத்துக்கலைனாலும் பரவாயில்ல, உங்க கையை பிடிச்சிட்டு என்னோட வாழ்க்கையோட முடிவு வரைக்கும் நான் வந்தனும் சந்தோஷ். அதுக்காக தான் எல்லாத்தையும் அனுசரிச்சுட்டு நான் இன்னும் இந்த வீட்டில் இருக்கேன். எல்லாம் உங்களுக்காக மட்டும்தான். பிந்து, இந்த விஷயம் மட்டும் சந்தோஷ்க்கு தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். இத பத்தி எதுவும் சொல்லிக்க வேண்டாம். அவ வேற முதல்லயே தனி கொடுத்துன போறேன்னு பேசிட்டு இருக்கான். இப்போ தேவையில்லாம இவ பேசினதெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சது, கண்டிப்பா கூட்டிட்டு போயிடுவான் வெண்ணிலாவ. மாமா, அதுக்குன்னு மாமாட்ட சொல்லாம இருக்க முடியுமா? கண்டிப்பா சொல்லிதான் ஆகணும் நம்ம. அப்பா, எங்கப்பா வெண்ணிலாவை காணோம்? நீ காப்பி கொண்டாந்துருக்க? அப்பா, அவ நாளைக்கு ஊருக்கு போறதுக்கு எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கா. ரொம்ப சந்தோஷமா கிளம்பிட்டு இருக்கா. அதான் அவளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நானே வாங்கிட்டு வந்துட்டேன். அப்பா, நீங்கெல்லாம் என்னற வரீங்க? நாங்க காலையில நேரமே கிளம்பலான் இருக்கோம். அது சந்தோஷ், நீங்க முன்னாடி போங்க. நாங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டு அப்புறமா பின்னாடி வரோம். ம், சரிங்கப்பா. சரி, இந்தாங்க காஃபி எடுத்துக்கோங்க. மாமா, என்ன எனக்கு மட்டும் பெரிய டம்ளரு? இவ்வளோல என்னால குடிக்க முடியாது. இங்க பாரு, இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்ல. டெலிவரி பண்றது மட்டும்தான் நானு. அங்க எல்லாம் ரெடி பண்ணது உங்க அக்கா. எதா இருந்தாலும் அவளை கேட்டுக்கோ. ஏய் சஞ்சய், நீ எங்கடா இங்க? ஏய், உன்னை பார்க்கலான்னு தான் வந்த கனி. சரி, எப்போ நம்ம வீட்டுக்கு வர? என்னது, நம்ம வீட்டுக்கா? என்னடா பேசுற? உன்னை கல்யாணம் பண்ணிட்டு உன் பொண்டாட்டியா தான் நம்ம வீட்டுக்கு வரணும். அதுக்கு முன்னாடி நான் எப்படி அங்க வர முடியும்? வேணா எங்க அத்தை வீடுன்னு சொல்லிட்டு நாங்க வரலாம். ஓ, இல்லாட்டி நீ வரமாட்ட. டேய் லூசு, நான் எப்படி வர முடியும்? நீ என்ன பேசுறேன்னு எனக்கு புரியல. உனக்காக நான் ஒன்னு வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னடா இதெல்லாம்? நீ எப்படி இங்க வந்த? எதுக்குமே பதில் சொல்ல மாட்டேங்கிற. எங்க அம்மாக்கு மட்டும் நீங்க வந்தது தெரிஞ்சது, அவ்வளவுதான், தாண்டவம் ஆடிடுவாங்க. ஓய், என் பொண்டாட்டி பக்கத்தா வந்திருக்க. இன்னி எல்லாம் யாரும் என்ன எதுவும் சொல்ல முடியாது. என்னடா சொல்ற? அத்தை நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டாங்க. ஏய், என்னடா சொல்ற? அம்மா நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்களா? ஆனா எப்படிடா? எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏய், என்னால நம்பவே முடியலடா. இது ஒரு கனவு மாதிரி இருக்கு. சரி, இப்ப சொல்லு, எப்ப நம்ம வீட்டுக்கு வர? நீ எப்போ என் கைய பிடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு போறியோ அப்ப கண்டிப்பா நான் கூட வருவேன். சரி, நீ வீட்டுக்கு வா. உனக்கு அங்கதான் முழு சர்ப்ரைஸே இருக்கு. சரி இரு, நான் கிளம்பி வரேன். கனி, ஏ கனி, என்ன இவன் தூக்கத்துல அவ பாட்டுக்கு உளறிட்டே இருக்கா? ஏ கனி, எந்திரிக்க போறியா இல்லையா நீ? இவள, ஐயோ அம்மா. அம்மா, நீ எங்க இங்க? நீ எங்க இங்கயா? நம்ம வீட்டுல நான் இருக்காம வேற யார் இருப்பா? ஒழுங்கா எந்திரிச்சு வா. தூக்கத்துல கண்ட மேனிக்கு உளறிட்டு இருக்க. அப்போ நான் கண்டதெல்லாம் கனவா? நிஜம் இல்லையா? என்னடி மறுபடி தனியா பேசிட்டு இருக்க? இதெல்லாம் ஒண்ணும் வேலைக்காகாது. முதல்ல எந்திரி. அம்மா, ஒரு நல்ல கனவு கண்டுட்டு இருந்தேன். என்னை எதுக்குமா எழுப்பி விட்ட? அப்படி என்ன முக்கியமான விஷயம்? ஆமாடி, மணி 10 ஆகுது. இன்னும் கனவு கண்டுட்டு நல்லா தூங்கிட்டு. எதுக்கு என்ன வந்து எழுப்புன? அத முதல்ல சொல்லு. என் செல்ல பொண்ணுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். சீக்கிரம் குளிச்சுட்டு ரெடியாகி வெளியே வா. சர்ப்ரைஸா? எனக்கெல்லாம் ஒண்ணு வேண்டாமா. நான் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குறேன். என் செல்லம் இல்ல, அம்மா சொன்னா கேட்கணும். சீக்கிரம் வாடா. சரி நீங்க போங்க, நான் வரேன். இவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறதுக்குள்ள சபா
சீக்கிரமா இவளை கல்யாணம் பண்ணி அவங்க வீட்டுக்கு தாட்டி விட்டுறணும். அப்பதான் நாம கொஞ்சம் நிம்மதியா இருக்க முடியும். இவளை வச்சுக்கிட்டு என்னால சமாளிக்கவும் முடியல. 10 மணி வரைக்கும் யாராச்சும் தூங்குவாங்களா? சொன்னா மூக்குக்கு மேல கோவம் மட்டும் வருது. அப்படியே அவங்க அப்பா மாதிரி. ஐயோ, எதுக்குமா என்னை வந்து இப்படி தொந்தரவு பண்ண? ரொம்ப நல்ல கனவு. இந்த மாதிரி நிஜமா நடந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்.